திட்டங்களா அறிவிச்ச முதல்வர் ஸ்டாலின் செயல்படுத்தினதா சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாருல, அந்த திட்டம் நிஜமாவே திமுக அரசு தான் கொண்டு வந்துச்சா? திமுக தான் செஞ்சதுன்னு நீங்களும் நம்பியிருப்பீங்க, நானும் நம்பியிருக்கேன். ஆனா எல்லாரையும் முட்டாளாக்கி ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அப்படி என்னென்ன திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னு பாப்போமா? மத்திய அரசோட ஜல்ஜீவன் மிஷன் தான் தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் திட்டம். மத்திய அரசு 50% நிதி பகிர்வு செய்யற திட்டத்தை தமிழக அரசோட நேரடி திட்டமா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. மத்திய அரசோட போஷன் அபியான் திட்டம் தான் ஊட்டச்சத்து கருவி பெட்டி திட்டம். மத்திய அரசு 60% நிதி பகிர்வு செய்யற திட்டத்தை தமிழக அரசோட நேரடி திட்டமா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. மத்திய அரசோட சகி நிவாஸ் திட்டம் தான் தோழி விடுதி. மத்திய அரசு இதுல 60% நிதி பகிர்வு செய்யற திட்டத்தை தமிழக அரசோட நேரடி திட்டமா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. மத்திய அரசோட ஆயுஷ்மான் பாரத் தான் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். மத்திய அரசு இதுல 60% நிதி பகிர்வு செய்யறாங்க. நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் தான் மகளிர் சுய உதவி குழு திட்டங்கள். மத்திய அரசு இதுல 60% நிதி பகிர்வு செய்யறாங்க. அம்ருத் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் தான் நகர்ப்புற உட்கட்டமைப்பு திட்டங்கள். மத்திய அரசு இதுல 50% நிதி பகிர்வு செய்யறாங்க. இது போக மத்திய அரசு அறிவிக்கிற திட்டங்கள் மாதிரியே காப்பி பேஸ்ட் பண்ண திட்டங்கள்னு பார்த்தா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, இங்க கலைஞரின் கனவு இல்லம். மத்திய அரசின் மக்கள் மருந்தகம், இங்க திமுக அரசின் முதல்வர் மருந்தகம். மத்திய அரசு கைவினை கலைஞர் மேம்பாட்டு திட்டம், இங்க திமுக அரசு கலைஞர் கைவினை மேம்பாட்டு திட்டம். இப்படி மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள், கூடுதல் நிதி வழங்குற திட்டங்கள் எல்லாத்துக்கும் பேரை மாத்தி ஸ்டிக்கர் ஓட்டுறதும் விளம்பரம் பண்றதும் வாடிக்கையா வச்சிருக்கிற முதல்வர் ஸ்டாலினை தமிழக முதல்வர்னு சொல்றதுக்கு பதிலா ஸ்டிக்கர் முதல்வர்னு சொல்லலாமே. என்ன நான் சொல்றது?